إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் அல்லாஹ்வால் விதிக்கப்பட்டுள்ள இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பினை நமக்கு தந்த அல்லாஹுக்கே நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே. அந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற சட்டத்திட்டங்களை நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா படைத்த இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலதரப்பட்ட மனிதர்களின் யதார்த்த நிலையை அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே படம் பிடித்து காட்டுகிறான். பல இடங்களில் எந்த நோக்கத்திற்காக மனிதன் வாழ வேண்டுமோ, எதை இலக்காக கொண்டு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமோ அதை மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லையோ அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். எதை இலக்காக வைத்து இந்த உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், எதை நோக்கமாக இந்த உலகத்திலே அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். மனிதர்களுடைய யதார்த்த நிலை என்ன என்பதை சொல்லும் பொழுது வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, பொருளாதாரத்தை நீங்கள் அடவு கடந்து நேசிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொருளாதாரத்தை நேசிக்காத மனிதர்களை பார்க்க முடியாது. பொருளாதாரம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறான். பொருளாதாரத்தை மையமாக வைத்துத்தான் உறவுகளே தீர்மானிக்கப்படுகின்றன. பொருளாதாரம் இல்லை என்றால் சமுதாயத்திலே அவன் செல்லா காசாக மதிக்கப்படுகிறான். ஆக பொருளாதாரம் தான் இன்றைக்கு மனிதர்களுடைய தன்மைகளை, நிலைகளை இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது பொருளாதாரத்தை நீங்கள் அளவு கடந்து நேசிக்கிறீர்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், அந்த பொருளாதாரத்தை அளவு கடந்து நேசிப்பதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? அல்ஹாக்கும் முத்தகாசுரு ஹத்தா சுருத்துமுல் மகாபீர்,
மற்றவர்களை விட அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம், தக்காசுர், அதிகமான பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும், ஈட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை திசை திருப்பி விட்டது. இது எதுவரைக்கும் இந்த எண்ணம் இருக்கிறது? ஒரு வருடம், 2 வருடமா, அல்லது கொஞ்ச காலம் இந்த எண்ணம் இருக்கிறதா? அடுத்தவர்களை விட, மற்றவர்களை விட அதிகமான பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவரைக்கும் இருக்கிறது என்றால், நீங்கள் இறக்கும் வரை, உங்களை கொண்டு கபரிலே வைக்கப்படும் வரை அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த எண்ணம் தான் உங்களை அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் திசை திருப்பி விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய பிள்ளை செல்வங்களோ இறைவனை நினைப்பதை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இறை நம்பிக்கையாளர்களை சிறப்பித்து சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லா வ இகாமிஸ் ஸலா வ ஈதாயிஸ் ஸகா. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அவருடைய வியாபாரமோ தொழுவதற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜக்காத்து கொடுப்பதற்கும் தடையாக இருந்து விடாது. அவருடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் இறைவனை நினைப்பதை விட்டும் திசை திருப்பி விடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது எவைகளெல்லாம் இந்த உலகத்திலே மனிதனுடைய சிந்தனைகளை திருப்பி விடுமோ, இறைவனுடைய நினைப்பை விட்டும் நம்முடைய சிந்தனையை பாழ்படுத்தி விடுமோ, மறுமையிலே சொர்க்கத்தை அடைவதற்கு எவைகளெல்லாம் தடையாக இருக்குமோ அவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறித்து எச்சரிக்கை செய்கிறான். இவைகளெல்லாம் இந்த உலகம், சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அழிந்து போகின்ற இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அழிந்து போகின்ற இந்த உலகத்தில் தான் நீங்கள் எவைகளை எல்லாமோ சேகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப எந்த உலகத்திற்காக வேண்டி நாம் வாழ வேண்டும்? இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் அழியக்கூடியது. இன்னொரு உலகம் இருக்கிறது, அந்த உலகம் தான் நிரந்தரமானது. அந்த உலகத்திலே சொர்க்கத்தை தேட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அல்ல. இந்த உலகத்திலே செல்வ செழிப்போடு சுகபோகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அல்ல. நிரந்தரமான சுகபோகமான வாழ்க்கை அங்கே இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்யுங்கள். மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா, யார் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறாரோ, யார் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை விரும்புகிறாரோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே நாம் தந்து விடுவோம். அதற்குண்டான பிரதிபலன்களை இந்த உலகத்திலே தந்து விடுவோம். மன்கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா லிமன் நுரீத் சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம யஸ்லாஹா மதுமூமம் மதுஹூரா. யார் அழிந்து போகின்ற, விரைவிலேயே அழிந்து போகின்ற இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறாரோ அவர் விளங்கிக் கொள்ளட்டும், அவருக்கு நாம் இந்த உலகத்தில் தந்து விடுவோம். ஆனால் நாளை மறு உலகத்தில் அவருக்கு நரகத்தை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அதிலே நிந்திக்கப்பட்டவராக, கை சேதப்பட்டவராக அவரை நாம் நுழைப்போம். வமன் அராதல் ஆஹிரா வஸஆலஹா ஸயஹா வஹுவ முஃமினுன் ஃபௌலாயிக கான ஸாயுஹும் மஷ்கூரா. யார் மறுமைக்காக வேண்டி முயற்சி செய்கிறாரோ, இறை நம்பிக்கையின் அடிப்படையில் மூமினாக இருக்கும் நிலைமையில் மறுமைக்காக வேண்டி முயற்சி செய்கிறாரோ அவருடைய முயற்சி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் இது போன்ற ஏகப்பட்ட வசனங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். எந்த உலகத்திற்காக வேண்டி நீங்கள் வாழ வேண்டும் என்பதை சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செயல்பாடுகளை பார்க்க வேண்டும். அழிந்து போகின்ற இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை ஈட்டுகிறோம், செல்வங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம், இடங்களை வாங்கி போடுகிறோம்.
இன்ன பிற எத்தனையோ காரியங்களை இந்த உலகத்திலே நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், தவறு கிடையாது, அதெல்லாம் தேவைதான். ஆனால் என்றைக்கு இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், இந்த உலகத்தினுடைய சுகம், நாம் சேர்க்கின்ற அந்த செல்வம், நாம் ஈட்டுகின்ற பொருளாதாரம், நாம் கட்டி வைத்திருக்கின்ற அந்த இல்லங்கள், வாங்கி போட்டிருக்கின்ற இடங்கள் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் தடுக்கிறதோ அவை அனைத்தும் ஹராம் தான். என்றைக்கு நாம் சேகரித்து வைத்திருக்கின்ற இந்த உலக இன்பங்கள் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் தடுக்கிறதோ, நாளை மறு உலகத்தில் சொர்க்கத்தை அடைவதற்கு தடையாக இருக்கிறதோ, மறுமையினுடைய சிந்தனையை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறதோ அவை அத்தனையும் கூடாதுதான். சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. எப்படி இந்த உலகத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள், மறுமையினுடைய களமாக, மறுமையினுடைய தளமாக இந்த உலகத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க சஹாபாக்களோடு. சுபுஹ் நேரத்தில் பஹ்ரைன் என்ற ஒரு நாட்டிற்கு அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜகாத் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவதற்காக அனுப்பி வச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் போய் அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணிட்டு வர்றாரு. அவர் வரக்கூடிய நேரம் கரெக்டா சுபுஹ் நேரமா இருக்குது. சகாபாக்கள் மனிதர்கள் தானே அவங்களும், அவங்களுக்கு அந்த ஜகாத் ஃபண்டை பெற வேண்டும் என்ற ஒரு சின்ன ஆசை, நம்மள மாதிரி கிடையாது. அந்த ஃபண்டை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. இந்த ஆர்வத்தை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அபூ உபைதா வந்திருக்கிறாரு சொல்லி கேள்விப்பட்டு தானப்பா நீங்கள்லாம் ஆசையோடு இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை நான் தருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினைச்சது உங்களுக்கு கிடைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு வறுமை வந்து விடுமோ என்று நான் பயப்படல. உங்களுக்கு வறுமை வராது. உங்களுக்கு வறுமையினால் உங்களை அல்லாஹ் சோதிக்க மாட்டான். எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு வறுமை வராது. நான் என்ன பயப்படுறேன் தெரியுமா? வலாக்கின் அக்ஷா அலைக்கும் அன் துபுசத துன்யா கமா புசிதத் ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா ஃபதுஹ்லிககும் கமா அஹ்லகத்துஹும். உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயம் அளிக்கப்பட்டது. எதற்காக அளிக்கப்பட்டது தெரியுமா? இந்த உலக செல்வங்களை பெற வேண்டும் என்பதற்காக, உலகத்தினுடைய இன்பங்களை அடைய வேண்டும் என்பதற்காக ஒருத்தரை ஒருத்தர் போட்டி போட்டுக் கொண்டார்கள். இந்த உலக இன்பங்களை பெற வேண்டும் என்பதற்காக அந்த உலக இன்பம், அந்த பொருளாதாரம், அந்த உலகத்தினுடைய சுகபோகம் அவர்களை அழித்தது போன்று உங்களையும் அழித்து விடுமோ? இந்த பொருளாதாரத்திற்காக அழிந்து போகின்ற இந்த உலக இன்பத்திற்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களை இந்த பொருளாதாரம் அளித்தது, இந்த உலகம் அளித்தது, அது போன்று உங்களையும் இந்த உலக இன்பம் மயக்கி விடுமோ, உங்களை அழித்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு மத்தியில சண்டைகள், நமக்கு மத்தியில காழ்ப்புணர்ச்சிகள், நமக்கு மத்தியில பிரச்சனைகள், பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தா அடிப்படை காரணம் என்ன? இந்த காசு பணம் தான். காசு பணத்துல தான் மனிதனுடைய நிலையை பார்க்க முடியும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உறவினர்களை தேர்ந்தெடுப்பதில் கூட காசு பணம் தான் முன்னிலையில் இருக்கிறது. சொந்தக்காரன் காசு இல்லையா அவனுக்கு வேல்யூ கிடையாது. சிந்திச்சு பாருங்க. அந்த பொருளாதாரம் இன்றைக்கு நம்மிடத்தில் நம்முடைய உள்ளத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. மறுமையினுடைய சிந்தனையை பால்படுத்தி கொண்டிருக்கிறது. இறைவனுடைய நினைப்பை விட்டும் தடுத்து கொண்டிருக்கிறது. நீங்க ஏங்க தொழு வரல, ரொம்ப பிஸிங்க, வியாபாரம் ரொம்ப, இப்படி சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க. ஏன் தொழுகிறதுல பள்ளிவாசலுக்கு வரலாம் தானே, நைட்டு வர்றதே 12 மணி ஆயிருதுங்க, எப்படி சுபுவுக்கு வர்றது? அப்ப எதை காரணமா சொல்றோம்? நம்ம பொருளாதாரத்தை ஈட்டு அழிந்து போகின்ற இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தொழுகைக்கு நாம காரணமாக சொல்றோம்னு சொன்னா, இந்த பொருளாதாரம் உள்ளத்தை எந்த அளவுக்கு பால்படுத்தி வைத்திருக்கிறது? தொழுகைக்கு மட்டுமில்ல, இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து காரியங்களுக்கும் இந்த பொருளாதாரத்தை நாம் காரணமாக சொல்றோம். உலக இன்பங்களை காரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சகாபாக்கள் எப்படி இந்த உலகத்தை பயன்படுத்தினாங்கன்னு பாருங்க. கேள்விப்படாத சம்பவங்கள்லாம் கிடையாது. பல சந்தர்ப்பங்களில், பல நேரங்களில், பல முறைகளில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பின்னால
நோன்பு வச்சிருக்கிறாங்க, சாப்பாடு கொண்டு வரப்படுது. அந்த சாப்பாட்டை பார்த்து விட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள், அழுகுகிறார்கள். எதை நினைச்சு அழுகிறாங்க? ஏன் கண்ணீர் வடிக்கிறாங்க? நோம்பாளியாக இருக்கிற நேரத்தில் உபரியான நோன்பு வச்சிருக்கிறாரு, அவருக்கு சாப்பாடு தரப்படுகிறது, அந்த சாப்பாட்டை பார்த்து விட்டு கண்ணீர் வடிக்கிறார். ஏன் கண்ணீர் வடிக்கிறாங்க கேட்கப்படுகிறது. அவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரர் முஸாப் இப்னு உமைர் இருக்கிறாரு, ஹைரும் மின்னி, என்னை விட சிறந்தவர், என்னை விட சிறந்தவர். ஏன்? அவர் எப்படி வாழ வேண்டியவர், எப்படி வாழ்ந்தார் அவர்? மிகப்பெரிய செல்வ செழிப்பான நிலையில் பிறந்த முஸாப் இப்னு உமைர் அவருடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய செல்வந்தர், விதவிதமான ஆடை, விதவிதமான நறுமணம், சுகபோகமான வாழ்க்கை, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஒரு நிலையில் இருந்த முஸாப் இப்னு உமைர் அல்லாஹ்வுக்காக நாளை மறு உலகத்தில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் அத்தனையும் துறந்தார். உடுத்திய ஆடையோடு வீட்டிலிருந்து கிளம்புகிறார். அதே ஆடையோடு மரணிக்கிறார். அவருடைய காட்சியை ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள், தாடி நடைகின்ற அளவுக்கு அழுகிறார்கள். இந்த மக்காவிலே ஒரு இளைஞர் இருக்கிறார், இந்த மக்காவிலே ஒரு இளைஞர் இருக்கிறார். அந்த இளைஞரை இந்த அலங்கோலமான நிலைக்கு கொண்டு வந்தது எது தெரியுமா? அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பு, அல்லாஹ்வுடைய தூதர் மீதுள்ள அந்த பாசமும் தான் செல்வ செழிப்பான நிலையிலிருந்து அவரை விலக்கி இந்த ஏழ்மை நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸாப் இப்னு உமைருடைய கோலத்தை பார்த்துவிட்டு அழுகிறார்கள். அந்த முஸாப் இப்னு உமைர் பத்ர் போரிலே கலந்து கொள்கிறார், உஹது போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்படுகிறார். ஷஹீதாக்கப்பட்டு அவருடைய உடம்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தேடுகிறார்கள். கடைசியில் கண்டுபிடிச்சு அவர் அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணுவதற்கென்று ஒரு கஃன் துணி கூட விட்டு வைக்காமல் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே. உடுத்தி இருந்த ஆடையோடு அவர்கள் அடக்கம் பண்ணப்படுகிறார். அந்த ஆடை கூட சரியான முறையில் உடம்பு முழுக்க மறைக்கிறதா? இல்ல, அவர் உடுத்தி இருந்த ஆடையை கொண்டு தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. எப்படியெல்லாம் வாழ வேண்டிய மனிதர், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம் இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக அத்தனையும் துறந்தார். தனக்கென்று இறக்கும்போது சாகும்போது ஒரு துணி கூட இல்லைங்க. நினைச்சு பாருங்க. இந்த காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், அழுகிறார்கள். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹ்வஹு வமின்ஹும் மன் யன்தலிர். மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே உடன்படிக்கை செய்தவர்கள். அல்லாஹ்விடத்திலே என்ன உடன்படிக்கை செஞ்சாங்க? எப்படிப்பட்ட உடன்படிக்கை? அல்லாஹ் சொல்றான் பல இடங்கள்ல, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் வியாபாரம் பண்ணியிருக்கிறான் சகாபாக்கள் இடத்துல, உங்களுக்கு நான் சொர்க்கம் தர்றேன், உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய உயிரையும் எனக்கு தந்து விடுங்கள். வியாபாரம் பண்ணியிருக்கிறான். உயிரை பெருசா நினைக்கல, பொருளாதாரத்தை பெருசா நினைக்கல. அல்லாஹ் அவரிடத்தை செஞ்ச இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார்கள். இன்னும் தங்களுடைய லட்சியங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்களும் இருக்கிறார்கள், தங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றியவர்களும் இருக்கிறார்கள் என்று அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக இறக்கப்பட்ட வசனத்தை முஸாப் இப்னு உமைர் அடக்கம் செய்யப்படுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமிக்கிறாங்க. இந்த காட்சியை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மனக்கண்ணுக்கு முன்னால கொண்டு வர்றார். எப்படிப்பட்ட மனிதர் அவர்! அவருக்கு உண்டான கூலி நாளை மறு உலகத்தில் கண்டிப்பாக கிடைத்துவிடும். அதனுடைய பிரதிபலனை அவர்கள் அடைந்து விட்டார்கள். ஆனால் இன்று வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். கத ஹஷீனா அன் தக்கூன ஹசனாத்துனா உஜ்ஜிலத் லனா. சாதாரண சாப்பாட்டை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நாம செஞ்ச நல்லவர்களுக்குண்டான பிரதிபலன் இந்த உலகத்தில் தீவிரமாக அவசரமாக தரப்பட்டு விட்டதோ, நாளை மறு உலகத்தில் அதற்குண்டான பிரதிபலன் கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயந்து அழுகிறார். உலகத்தினுடைய செல்வம் நமக்கு தரப்பட்டு விட்டதோ,
நாளை மறு உலகத்தில் இதற்குண்டான பிரதிபலன் கிடைக்காமல் போய்விடுமோ, என் சகோதரர்கள் எல்லாம் அந்த பிரதிபலனை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சு அழுகிறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கடைசியில சாப்பிட கூட இல்லை, சாப்பாட விட்டுறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? இன்னும் சில சம்பவங்களை நம்ம இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவில் இருக்கின்ற ஹிம்ஸ் என்ற ஒரு பகுதிக்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிறாங்க. ஆளுநராக அனுப்பி வச்சுட்டு அந்த மக்கள்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, உங்களுடைய நாட்டில் இருக்கின்ற ஏழைகளுடைய லிஸ்ட்டை எழுதி அனுப்புங்கன்னு சொல்லி. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணி ஏழைகளுடைய லிஸ்ட்டை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. கலீஃபா உமர் அவர்கள் இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க. லிஸ்ட் எடுத்து படித்து பார்க்குறார். அந்த லிஸ்ட்டில் சஅத் இப்னு ஆமிர்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்போ உமர் எல்லாம் கேட்குறாங்க ஆச்சரியப்பட்டு, இந்த சஅத் இப்னு ஆமிர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சஅத் இப்னு ஆமிர் யாரு? மக்கள் சொல்றாங்க, எங்களுடைய நாட்டினுடைய அமீர், ஆளுநர், எங்களை ஆளுகின்ற ஆட்சி தலைவர், அவருடைய பேர் தான் சஅத் இப்னு ஆமிர், அவர் தாங்க இது. உமர்லா அழுகிறாங்க, ஏங்க உங்க நாட்டினுடைய அந்த ஆளுநர் ஏழையா? ஏழை லிஸ்ட் இருக்குதா ஒரு பேரு? அவர் ஏழையான்னு கேட்கிறாங்க. ஆமா, பல நாட்கள் அவருடைய வீட்டில் சாப்பிடுவதற்காக அடுப்பெறிந்தது கிடையாது, பட்டினி கிடந்திருக்கிறார்கள். பல நாட்கள்ல, பல நேரங்கள்ல, பல மாதங்களாக அவருடைய வீட்டில் நெருப்பெரிக்கப்படாமலே இருந்திருக்கிறது, அடுப்பெரிக்கப்படாமல் இருந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு 1000 தீனாரை ஒரு பையில வச்சு கொடுத்து அனுப்புறாங்க, பாவம் சஅத் கொடுங்கன்னு சொல்லி. அந்த 1000 தீனாரை வாங்கிட்டு பதட்டத்தோடு வீட்டுக்குள்ள வர்றாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வாசகம் எதுக்கு சொல்லப்படும்? இந்த வசனம் இதா அஸாபஹு முஸீபா, ஒரு முசீபா ஏற்பட்டால், ஒரு சோதனை ஏற்பட்டால், யாராவது இறந்து விட்டால் சொல்லப்படுகின்ற குர்ஆனுடைய வசனம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே உள்ள வரார். மனைவி கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு? கலீஃபா உமர் எல்லாம் இறந்து போயிட்டாங்களா? சொல்றாங்க, இல்ல. சஅத் சொல்றாரு, அதை விட பெருசுமா, அதை விட பெருசு நடந்துருச்சு. கலீஃபா உமர் இறந்தது அவருக்கு பெருசு இல்ல, ஆனா எது பெருசு? அதை விட பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னா, தகலத அலைய துன்யா லி துஃப்ஸித ஆகிரதி, என்னுடைய மறுமை வாழ்க்கையை பால்படுத்துவதற்காக இந்த உலக மோகம் என்னிடத்தில் வந்து விட்டது. 1000 தீனார் அவர் நினைச்சு என்ன சொல்றாரு? 1000 தீனாரை வாங்கிட்டு அவர் சொல்லக்கூடிய வாசகம், இந்த 1000 தீனார் நாளை மறு உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை பால்படுத்தி விடும். மனைவிக்கு தெரியாது 1000 தீனார் சொல்லி. சரி, மறுமையை பால்படுத்துகின்ற விஷயம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து விலகிக்கிற வேண்டியதானே, எனக்கு உதவி செய்வியா? சரி, என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த 1000 தீனாரையும் இவங்களை விட யாரெல்லாம் ஏழைகள் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு பிடிச்சு கொடுத்தாச்சு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை சிந்திச்சு பாருங்க, 1000 தீனார் தான். இந்த 1000 தீனார் கூட நாளை மறு உலகத்தில் சொர்க்கம் போவதற்கு தடையாக இருந்து விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதே ஹிம்ஸுக்கு உமர்லாம் வர்றாங்க. மக்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்காக வேண்டி வரும் பொழுது அந்த மக்கள் ஒரு 3 விதமான குற்றச்சாட்டுகள் தங்களுடைய நாட்டினுடைய இருக்கின்ற அமீர் மேல வைக்கிறாங்க, ஆளுநர் மேல வைக்கிறாங்க, சஅத் இப்னு ஆமிர் மேல. உமர்லாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்னப்பா குற்றச்சாட்டுகள்? இவர் என்ன பண்றாருன்னா பகல் ஃபுல்லா மக்களை சந்திக்கிறார், மக்களுடைய குறை நிறைகளை எல்லாம் கேட்கிறார், ஆனா நைட்டு யாரையும் சந்திக்கிறது இல்லை. என்னன்னு கேளுங்க. உடனே அந்த சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கலீஃபா அவர்களே, இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது, சொல்லாமே இருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்றேன்னு சொல்லி அவர் சொல்றாரு, ஜஅல்துல் நஹார லஹும் வ ஜஅல்துல் லைல லில்லாஹி அஸ்ஸ வஜல். பகலை மக்களுக்காக நான் ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன், மக்களுக்கு தான் பகல். ஆனால் இரவு என்னை படைத்த இரட்சகன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கி விட்டேன், அல்லாஹ்வை நான் வணங்க வேண்டும், அதற்காக இரவை நான் ஒதுக்கி விட்டேன். சரி, ஒரு குற்றச்சாட்டு முடிஞ்சிருச்சு. இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன? இவர் காலையில சுபுஹ் தொழுதுக்கு பிறகு சூரியன்லாம் உதிச்சதுக்கு பிறகுதான் மக்களிடத்தில் வர்றார். ஒரு ஆளுநர் இப்படி இருக்கலாமா? சுபுஹ் பிறகு இவரை பார்க்க முடியறதில்லை அப்படி சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படியாப்பா, என்ன சொல்றீங்க நீங்க? சஅத் சொல்றார், கலீஃபா அவர்களே,
நான் ஆளுநர் தான். ஆனா எனக்கு பணிவிடை செய்வதற்கு வேலைக்காரன் யாரும் கிடையாது. எனக்கு பணிவிடை செய்வதற்கு வீட்டில் பணியாள் கிடையாது. அதனால என்னுடைய குடும்பத்தாருடைய தேவைகளை நான் நிறைவேற்றுவேன். சுபுக நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி விட்டு தான் நான் மக்களிடத்தில் வருவேன். வேலைக்காரங்க கிடையாது கலீஃபா அவர்களே சொல்றாரு. சரி, ஓகே, 2வது குற்றச்சாட்டு முடிஞ்சிச்சு. 3வது குற்றச்சாட்டு என்ன? மாசத்துல ஒரு நாள் இவரை பார்க்க முடியறதே இல்லை, ஃபுல் லீவ் இவருக்கு. என்னன்னு கேளுங்க. என்னப்பா சாயத கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, சாயதல் இல்லை அவங்க கலீஃபா அவர்களே, எனக்கு ஆடை கிடையாது, மாற்றுடை கிடையாது. எனக்கு ஆடையில் ஒரு நாட்டினுடைய ஒரு ஆளுநருடைய நிலையை பாருங்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே. மாற்றுடை எனக்கு கிடையாது. உடுத்தி இருக்கின்ற ஆடை இருக்கிறது, அது அழுக்கடைந்து இருக்கிறது, பழுதுபட்டிருக்கிறது. அந்த ஆடையை இந்த மாதத்தில் ஒரு நாள் தான் பழுது நீக்குவேன், துவைப்பேன். அது துவைத்து காய்ந்ததற்கு பிறகு அந்த ஆடையை உடுத்துக் கொண்டு தான் நான் வெளியிலே வருவேன். அது ஒரு நாள் ஆயிரும். உமர் அவள் கேட்ட உடனே அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நான் சொல்லல. சாயதுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லி எப்படிலாம் சாயது வாழ்ந்தாரு அப்படித்தான் நாம வாழணும், நீங்க வாழணும் நான் சொல்ல வரல. எவையெல்லாம் மறுமையினுடைய சிந்தனைக்கு தடையாக இருக்குமோ, மறுமையினுடைய சிந்தனையை பால்படுத்துமோ அவைகளை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். இதே ஹிம்ஸ் என்ற நாட்டுக்கு தான் இந்த உமைர் இப்னு சஅத் கலீஃபா உமர் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஒரு லெட்டர் போட்டு உமர் வர வச்சிடறாங்க. அவரை வர வச்சுட்டு சில இடையில சில சம்பவங்கள் நடக்குது, நான் சுருக்கமாக சொல்றேன். அப்போ அவர் திருப்பி அந்த ஹிம்ஸுக்கு போப்பான்னு சொல்லும்போது அந்த உமைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கலீஃபா அவர்களே தயவு செய்து என்ன போக சொல்லாதீங்க, நான் தனியா இருக்க விரும்புறேன், என்னை விட்டுடுங்கன்னு அவர் சொல்றாரு. பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் போய் அல்லாஹ்வை நான் வணங்கிக்கிட்டே இருக்கணும், என்னை விட்டுடுங்கிறார். சரி, ஓகேப்பா. ரொம்ப வற்புறுத்தி பார்க்குறாங்க, வேண்டான்னு சொன்னோம்னா அவர் போயிடுறார். பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் அவர் இருக்கிறார். உமர்லா கொஞ்ச நாளுக்கு பிறகு உமர்லா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மனிதரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, கையில் கொஞ்சம் தீனாரை கொடுத்துட்டு நீ அந்த உமையருடைய வீட்டில் போய் தங்கு, விருந்தினராக போய் தங்கு. அவர் உலக மோகத்தில் மயங்கிட்டாரா அல்லது மறுமை சிந்தனையோடு வாழ்கிறாரா என்று பார். மறுமை சிந்தனையோடு வாழ்ந்தால் மிக ஏழ்மையான நிலையில் இருப்பார். அவர் ஏழ்மையான நிலையில் இருந்தால் இந்த காசை நீ அவர்கிட்ட கொடு. அவர் செல்வ செழிப்பான நிலையில உலக மோகத்தில் இருந்தார்னா நீ அப்படியே திரும்பி வந்துரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாங்க. இவர் போறார், நான் மதீனாவிலிருந்து வர்றேன்னு சொல்லார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பரஸ்பரம் எல்லாம் விசாரிக்கிறாங்க. கலீஃபா உமர் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் கேட்குறாங்க. உங்களுடைய வீட்டில் நான் 3 நாள் விருந்தாளியாக தங்கணும் ஆசைப்படுறேன். சரி, ஓகே, தங்குங்க. 3 நாளும் இரவு உணவு அந்த வந்த விருந்தினருக்கு உமைர் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. இந்த காட்சியை இன்னொருத்தர் பார்க்கிறாரு, அந்த ஊரில் உள்ளவர். அந்த வந்த விருந்தினரை கூப்பிட்டு சொல்றாரு, ஏங்க அந்த உமையருடைய வீட்டில் போய் தங்குறீங்க நீங்க? பாவம், பல நாள் சாப்பிடாம பட்டி கிடந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் சாப்பாடு கிடையாது. நீங்க விருந்தினர் தெரிஞ்சுதான் இருக்கின்ற அந்த உணவை கூட உங்களுக்கு 3 நாள் தந்திருக்கிறார். உங்களுக்கு சாப்பாடு வேண்டுமானால் என் வீட்டில் வந்து விருந்தினராக தங்குங்கள், பாவம் அந்த உமையருடைய வீட்டில் இருக்காதீங்கன்னு சொல்றார். சிந்திச்சு பாருங்க. வந்த விருந்தினரை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்களுக்கு இருந்த உணவை கூட மறைத்து அவருக்கு கொடுத்திருக்கிறார். மிக ஏழ்மையான நிலையில, வறிய நிலையில் இருந்திருக்கிறார். உடனே அப்ப விளங்குறார் வந்த விருந்தினர், உமர்லாவுடைய தூதர், உண்மையிலேயே உமைர் உலக மோகத்தில் இல்ல, மறுமை சிந்தனை தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தீனாரை கொடுக்கிறார். தீனாரை வாங்கல. மனைவி சத்தம் போடுறாங்க, ஏங்க வாங்க மாட்டேங்கிறீங்க, வாங்குங்க. நம்மை விட ஏழைகள் இருக்கிறார்கள் நம்ம நாட்டில், நம்ம ஊர்ல, அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். காசு பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாங்க, இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அந்த தீனாருக்கு அவங்க மயங்கல, திர்கத்துக்கு மயங்கல, உலகத்துக்கு மயங்கல. அந்த தீனாரை வாங்கி ஏழைகளுக்கு பங்கு வச்சு கொடுக்கறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் உமர்ல அவங்களே அந்த ஊருக்கு வர்றாங்க, அந்த உமையரை விசாரிக்கிறது. அப்போ கொடுத்த பணத்தை என்னப்பா செஞ்ச உமையர்கிட்ட கேட்கிறாங்க. உமையரே, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காசு பணத்தை கொடுத்து அனுப்பினே, இதை நீ என்ன பண்ணான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த உமைர் ரலியல்லாஹு அவர் சொல்றாங்க, கலீஃபா அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே,
இத்தகர்துகா லி நஃப்ஸி லி அன்தஃபிய பிஹாம் ஃபீஹி லா யன்ஃபு ஃபீஹி மாலும் வலா பனூன். நாம சேர்த்து வச்சிருக்கிற செல்வம் இருக்குது, இந்த பொருள் செல்வமோ இந்த குழந்தை செல்வமோ பயன்பட முடியாத ஒரு நாள், பிரயோஜனம் அளிக்காத ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்காக வேண்டி எனக்காக சொர்க்கத்தை அடைவதற்காக அந்த பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு செலவழித்து விட்டேன். அவங்களுடைய சிந்தனை எங்க போயிருக்கு பாருங்க. எனக்கு எடுக்கல கலிஃபா அவர்களே, இந்த காசு பணத்தை ஏழைக்கு செலவழிச்சு நாளைக்கு சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை ஒரு இடத்த நான் வாங்கி போட்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய பொருளாதாரம் எனக்கு உதவி செய்யாது, என்னுடைய பிள்ளை செல்வங்கள் எனக்கு உதவி செய்யாது. அப்படிப்பட்ட நாளுக்காக வேண்டி நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அந்த உமைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய சம்பவங்கள் இருக்குது, ஏகப்பட்ட சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். சகாபாக்கள் ரத்தின சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சகாபாக்கள் இந்த உலக மோகத்திலே மயங்கவில்லை. இந்த உலகத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள், எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தினார்கள். ஆனால் எப்படி பயன்படுத்த கூடாதோ அப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரர்களே, மறுமையின் களமாக மறுமையின் தளமாக இந்த உலகத்தை சகாபாக்கள் பயன்படுத்தினார்கள். அதுபோன்று இந்த உலக இன்பம் நம்மை மயக்கிவிடக் கூடாது, இந்த உலகத்தினுடைய சுகபோகம் நம்மை அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் திசை திருப்பி விடக்கூடாது. இந்த உலக இன்பம் நாளை மறு உலகத்தில் மறுமை சிந்தனையை விட்டும் பால்படுத்தி விடக்கூடாது என்பதை விளங்கிக் கொண்டு கேட்ட விஷயங்கள் அடிப்படை நடக்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக இன்பம் நம்மை மயக்கிவிடக்கூடாது. மறுமை சிந்தனையோடு மறுமையிலே சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற ஆசையோடு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற சுருக்கமான ஒரு உபதேசத்தை சில சம்பவங்களோடு நாம் பார்த்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தீவிர முயற்சி இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது என்றால், காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை பொருளாதாரத்தையே மெயினாக நினைத்து நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொண்டு வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம விளங்கிட்டோன்னு சொன்னால் நம்முடைய நிலை மாறிவிடும். எந்த பொருளாதாரத்தை நாம் சேர்த்து வைக்கிறோமோ, யாருக்காக சேர்த்து வைக்கிறோமோ அவர்கள் நம்மோடு வரமாட்டார்கள். நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளாதாரம் நமக்கு பிரயோஜனம் அளிக்காது. பிரயோஜனம் அளிக்கின்ற அடிப்படையில் நாம் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளாதாரம் இருக்கிறத அல்லாஹ்வை மறந்து சேர்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு நேரம் ஒதுக்குவது கிடையாது. அல்லாஹ்வுக்கு நேரம் இல்லாது, நமக்கு உண்டான நேரம் தான். அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக இறை நினைவு நம்மிடமிருந்து தூர சென்று விடுகிறது. மறுமை சிந்தனை இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அந்த பொருளாதாரத்தினால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வை மறந்து மார்க்கத்தை இழந்து தொழுகையை விட்டுவிட்டு ஹராமான அடிப்படையில் ஒரு வியாபாரத்தை அல்லது பொருளாதாரத்தை ஈட்டினோமையானால் அந்த பொருளாதாரம் நமக்கு ஏதாவது பிரயோஜனத்தை தருமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தள்ளிவிட்டு புறந்தள்ளிவிட்டு பிள்ளைகளுக்காக சேர்க்கின்ற சொத்து இருக்கிறது. நம்முடைய வாப்பா நமக்காக வேண்டி கஷ்டப்பட்டார் என்று நினைத்து நம்முடைய பிள்ளைகள் நமக்காக வேண்டி உதவிக்காக வருவார்களா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யூஹது மின்ஹா அத்லுன் வலா ஹும் யுன்ஸரூன். ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளை பயப்படாதனால வந்த விளைவு தான் இது. அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள். ரெக்கமெண்டேஷன் அங்க பலனளிக்காது. சிபாரிசு செய்ய முடியாத நாள். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள். அப்படிப்பட்ட நாளை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மத்தை தள்ளி போடாதீர்கள். சேர்க்கிறீங்களே காசு பணம், ஹலால் ஹராம் பார்க்காம சேர்க்கிறீங்களே அந்த காசு பணத்தை தள்ளி போடாதீர்கள் செலவழிப்பதில். ஏன்னா இறக்குற தருவாயில நீங்க சொல்லுவீங்க, இந்த காசை மட்டும் கொடு, இந்த காசை மட்டும் கொடு. அப்போ உங்களுக்கு சொந்தமானது அல்ல, அது இன்னொருத்தருக்கு சொந்தமானதாக ஆகிவிடும். யாருக்கு? பசங்களுக்கு போயிடும். அப்ப நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை.
நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஹலால் ஹராம பார்க்காம உழைச்சிங்களே, இந்த காசு இறக்குற நேரத்தில் மற்றவனுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி தர்மம் பண்ணிக்கிறீங்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரர், காசு பணத்தின் மூலமாக, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தின் மூலமாக நாளை மறுமை வீட்டை சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். சகாபாக்கள் சொன்னா செய்வாங்க. இத்தக்கின் நாரவரோ பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பரத்தினுடைய துண்டை கொடுத்தாவது நீங்கள் சொர்க்கத்திலே இடம் வாங்கி கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து அஞ்சி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு எங்கெல்லாமோ இடம் வாங்கி போடுறதுக்கு நாம முயற்சி பண்றோம். சொர்க்கத்தில் இடம் வாங்கி போடுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறோமா? அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் நாம சொல்லல. சொர்க்கத்துக்காக வேண்டி பாடுபடுகின்ற எந்த சகோதரையும் நம்ம என்னுடைய பேச்சு குறிக்காது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சதா இந்த உலகம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவளை பார்த்து நாம சொல்றேன், ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கிறீங்க, சொர்க்கத்துக்கு போயிருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனேயே இல்லாத நபி தோழர்கள் கூட அந்த சொர்க்கத்தினுடைய இனிமையை, அந்த யதார்த்தத்தை உணர்ந்த காரணத்தினால், நரகத்தினுடைய கொடுமையை, அந்த நரகத்தினுடைய வேதனையை உணர்ந்த காரணத்தினால் தங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அத்தனையும் செலவழித்தார்கள். சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய இன்பம் சுருக்கமா சொல்றேன். சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கப்படுகின்ற இடம். நீங்க ஆடு மாடு ஓட்டுவதற்காக, ஒட்டகங்களை குதிரைகளை ஓட்டுவதற்காக சாட்டை இருக்கிறது. அந்த சாட்டை எப்படிங்க அதில் படுக்க முடியுமா, உட்கார முடியுமா? அந்த சாட்டை வைக்கின்ற ஒரு இடம் சொர்க்கத்தில் எந்த அளவுக்கு சிறந்தது தெரியுமா? இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா இன்பங்களை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதை சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். சஹாபாக்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் அழிந்து போகின்ற இந்த உலகத்தில் எந்த விதமான உலக மோகங்களுக்கும் மயங்காமல் இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இலக்கு, நம்முடைய லட்சியம், நம்முடைய குறிக்கோள் அனைத்தும் சொர்க்கம் அடைவது, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவது, நரகத்திலிருந்து தப்பிப்பது. இதை மையமாக வைத்துத்தான் உலகத்தில் நம்முடைய காரியங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட அருமையான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த உலக மோகம் நம்மை மயக்கிவிடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்பங்கள் நம்மை திசை திருப்பி விடக்கூடாது. இந்த இன்பங்களை வைத்து, இந்த உலக சுகபோகங்களை வைத்து நாளை மறு உலகத்திற்குண்டான தயாரிப்புகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சொல்லப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் நடக்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. கேட்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் இஹ்லாஸான அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. சொல்லப்பட்ட விஷயங்களையும் அல்லாஹும் ரசூலும் எந்த விஷயங்களை ஏவினார்களோ அந்த விஷயங்களையும் பின்பற்றி நடக்கின்ற மக்களாகவும், அல்லாஹும் ரசூலும் எந்த விஷயங்களை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விஷயங்களை விட்டும் தவிர்த்து நடக்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யாயிதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும் வதுகுருல்லாஹி யதுகுருக்கும் வது யஸ்தஜிபு லக்கும் வலதிக்ருல்லாஹி அக்பர். Allahu Akbar, Allahu